ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி அனலைஸ் தான் வந்து ஷார்ட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிஃப்டி பற்றி நம்ம குரூப்லேயே நம்ம டெலகிராம்லேயே நான் அடிக்கடி வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசியாக கூட போட்டிருந்தேன் அரௌண்ட் 22,000 போகணும். ஸோ இப்போல்லாம் போடலை, நம்மலாம் வந்து மோஸ்ட்லி நான் சார்ட் அனலைஸ்லாம் வந்து எல்லா அப்டேட்டுமே வரதுக்கு முன்னாடியே நான் போட்டிருந்தேன். ஸோ நிஃப்டி வந்து நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன கரெக்ஷன் எடுக்கும்போது நான் வந்து இந்த அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ 2 சோன் லெவல் கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு சோனில் டச் பண்ணது மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா ரிவர்சல் ஆச்சு. ரிவர்சல் ஆகி போனது ப்ரீவியஸ் ஹையை பிரேக் அவுட் பண்ணி போகலை. ஸோ அங்கே ஹையை டச் பண்ணதும் செல்லிங் ப்ரெஷர் அப்படியே அடித்து பயங்கரமாக ஒரு செல்லர்ஸ் வந்தாங்க. திரும்பவும் டவுன் ஆகி இந்த சோனை பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு சோன் ஆர் சப்போர்ட்னு வச்சுக்கிட்டுங்களேன், ஒரு சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் அடுத்த சோனை நோக்கி வரதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. ஸோ அதுதான் மார்க்கெட்டில் என்ன நடந்து பாருங்கள். அந்த லெவலை டச் பண்ணதும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் அடித்து 90 டிகிரியில் ஃபால், வரிசையாக 3 நாள் தொடர்ந்து டவுன் ஆகி மார்க்கெட் வந்து டவுன் ஆகி இப்போ கிட்டத்தட்ட அரௌண்ட் 22,000 லெவலை நோக்கி வந்துட்டுருக்கு. ஸோ இதான் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உள்ள மார்க்கெட் கண்டிஷன். ஓவரால் வந்து நெகட்டிவ் தான். ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ப்ராஃபிட் பார்க்குறதே ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில். இப்போ மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 இயராகவே இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு மார்க்கெட் வந்து சோதிச்சுட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நிஃப்டி வந்து டவுன் ஆகும்போது கண்டிப்பாக எல்லாமே குளோபல் மார்க்கெட்டில் எல்லாமே டவுன் தான். கிரிப்டோ டவுனு எல்லாமே, இப்போ கோல்டு சில்வர் கூட டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஓவரால் மார்க்கெட் டவுன் தான். நமக்கு வந்து நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கலாம் லாஸ்ட் 1 இயர் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியலை, எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் திறமைகள்லாம் வந்து நீங்கள் டெக்னிக்கலாக நாலேஜ்லாம் உங்களுக்கு மார்க்கெட்டில் இருந்தாலும் லக்கு ஃபேவராக இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்து பணம் சம்பாதிக்க முடியும். என்ன இருந்தாலும் சிலர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பற்றி எதுவுமே தெரியாது, ஸ்டாக்ஸ் பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் சில நேரங்களில் அவங்களாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணதுமே வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட் நல்ல கண்டிஷனில் போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டைம் வந்து சடனாக வந்து ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து நல்லா அனலைஸ் பண்ணி நல்ல நாலேஜ்லாம் பார்த்து பல டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் ஓவரால் மார்க்கெட் நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அடி வாங்க தான் செய்யும், நல்ல ஸ்டாக்ஸும் ஃபாலோ ஆக தான் செய்யும். அதான் வந்து நடந்துகிட்ருக்கு லாஸ்ட் 1 இயராக. அதுக்குன்னு இப்படியே மார்க்கெட் போயிடும் அப்படின்னு கிடையாது. எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் நல்லா போச்சுன்னா கொஞ்சம் நாளுக்கு வந்து மோசமாக தான் போகும். ஏன்னா கிரிப்டோ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புல் ரன் வந்து 1-2 வருஷம் போச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்குது. அகெயின் இதே மாதிரி வந்து போயிட்டுருக்காது. ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு ரிவர்சல் ஆகும், அடுத்த ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் பொறுமையாக இருந்தால் போதும். இந்த டைமிங் தான் முக்கியம். கொஞ்சம் சில நேரங்களில் உடனே ப்ராஃபிட்டும், சில நேரங்களில் ஒரு சில மாதங்கள் 6 வருடங்கள் கூட நம்ம வந்து காத்திருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து வரும். ஸோ அதுதான் வந்து நிஃப்டியில் வந்து நடந்துகிட்ருக்கு. இன்னும் நிறைய ரீசன் இருக்குது. எஃப்ஐஐ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து உள்ளே வரது வந்து குறைச்சிட்டாங்க, பெரிய அளவில் முதலீடுகளை வந்து பண்ணலை. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்பி தான் வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. அதுலேயும் அந்த மியூச்சுவல் ஃபண்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் வெளியே போயிட்டுருக்காங்க. நிறைய மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னென்னா, நல்லா ரிட்டன் 20%, 30% ரிட்டன் கொடுத்து 50, 80% ரிட்டன் கொடுத்த மியூச்சுவல் ஃபண்டு கூட இருக்குது. அப்படிப்பட்ட ஃபண்டெல்லாம் பார்த்து தான் எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் லாஸ்ட் 1 இயரில் அந்த ஃபண்டெலாம் ரிட்டன் கொடுத்துருக்குமா அப்படின்னா கொடுத்துருக்காது, நெகட்டிவ் ரிட்டன் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா நான் அந்த கோர்ஸ் நான் முடிச்சிருக்கேன், அந்த மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் நானும், ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணலை. அதில் கொடுத்துருக்க மிக மிக முக்கியமான பாயிண்ட்டே என்னென்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இத்தனை % ரிட்டன் கொடுத்துருக்கு, திரும்பவும் இதே மாதிரி ரிட்டன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுறதும் தவறான ஒரு விஷயம். அந்த மாதிரி ப்ரீவியஸில் கொடுத்துருக்க ரிட்டன் திரும்பவும் கிடைக்கும்னு சொல்லி நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதும் ஒரு தவறான விஷயம். ஸோ இதை வந்து கிளியராக அந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் நானும் வந்து சொல்கிறேன். மார்க்கெட் வந்து நல்லா இருக்கும்போது நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம், உடனே ப்ராஃபிட் கிடைக்கும்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் இது எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த டைம்லாம் ட்ரம்ப் வந்து வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா எல்லா மார்க்கெட்டுமே அடி தான். ஸோ இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ரிட்டன் கிடைக்கும், ஆனால் சில மாதங்கள் வருடங்கள் தாண்டி நமக்கு வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகும். அது வரைக்கும் பொறுமையாக வந்து இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், மஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நிஃப்டி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த டைம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பீஸுக்கு தாவிடுங்க. நிஃப்டி பீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். பெரிய அளவில் இந்தியன் குளோபல் வந்து எக்கனாமி வந்து வீழ்ந்தால் மட்டும்தான் பெரிய அளவில் லாஸ் ஆகுமே தவிர, மற்றபடி கரெக்ஷன் எடுத்து கட்டாயம் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் உண்டு. இதெல்லாம் வந்து 250 ரூபா இருந்தாலே ஒரு நிஃப்டி பீஸ் வந்து வாங்கி போடலாம். ஸோ இதை சிப் பேஸ்டாக வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண தொடங்கலாம். வாரம் ஒரு 500 ரூபா 2 நிஃப்டி பீஸ் வந்து வாங்கி போட்டுக்கலாம்.
சப்போஸ் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நம்ம இந்த சோனில் இருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அரௌண்ட் 22,000 லெவல். இந்த இதில் நமக்கு ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சி அப்படின்னா கொஞ்சம் ரிவர்சல் ஆகிறது பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த சோன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அரௌண்ட் 20,000 லெவல் கூட போகிறதுக்கு பாசிபிலிட்டி உண்டு. அவ்வளோ சீக்கிரம் பிரேக் அவுட் ஆகாது அப்படின்னு நம்புகிறேன். இதிலேருந்தே ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அந்த மாதிரி நெகட்டிவாக போனால் கூட சிப் இன்வெஸ்டர்ஸ் வந்து பயப்படவே கூடாது. சிப்புனா ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன அமௌண்ட் வச்சு இந்த குவான்டிட்டி பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஆர் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க. ஸோ இவங்களாம் வந்து பயப்படக்கூடாது. பயந்து க்ளோஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியாது. சரியான வாய்ப்பை பயன்படுத்தி இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து வாரம் ஒரு 500 ரூபாய்க்கு நீங்கள் வந்து நிஃப்டி பீஸ் வந்து வாங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏரியா சப்போஸ் மார்க்கெட்டும் கொஞ்ச நாள் அந்த ஏரியாவிலே இருக்குது, பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, டவுன் ஆகிட்டு, அப்போனா பயந்து செல் பண்ணிவிட்டு போகக்கூடாது. அந்த டைமில் உங்களால் முடிஞ்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 750 ரூபா 1000 ரூபாய்க்கு இந்த மாதிரி 1-2 ஸ்டாக்கு நிஃப்டி பீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா திரும்ப மார்க்கெட் வந்து இந்த ஏரியா வரும்போது சூப்பர் ப்ராஃபிட் வந்துடுவீங்க. திரும்ப ஆல் டைம் ஹைக்கு போகும்போது நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நிஃப்டி ஆல் டைம் ஹை கண்டிப்பாக வந்து போகும். இப்படிலாம் வந்து இருக்காது, மார்க்கெட் ஒரே மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்காது. திரும்ப ரிவர்சல் ஆகும். ரிவர்சல் ஆகி போகும்போது பிரேக் அவுட் ஆகி போகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். 2-3 வருஷம் 4-5 வருஷம் இந்த மாதிரிலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூஸ் பண்ணக்கூடியது. ஆல்ரெடி கோல்டு பீஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நிஃப்டி பீஸ் வந்து தாராளமாக வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ரிஸ்க்லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அதை தாண்டி இப்போ கரண்ட்டாக ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணோம், உடனே ப்ராஃபிட்லாம் வரணும்னா 1-2 அந்த க்ரூட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் சென்னை பெட்ரோலியம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இது வந்து ஆல் டைம் ஹையை நோக்கி போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. க்ரூட் ஆயிலெலாம் டவுனே ஆகலை, இந்த மாதிரி கண்டிஷனில் தான் நிற்கிதுன்னா பெரும்பாலும் இதை வந்து பிரேக் அவுட் பண்ணிடும். 1000 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி உள்ள ஒரு ஸ்டாக். ஸோ இதெல்லாம் வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். மற்ற ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிலாம் விழுந்துட்டு இருக்கனால பெருசாக வந்து மூவ்மெண்ட் வந்து ஆகாது. சரியா? இந்த இது வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க எல்லாமே. கோல்டு பீஸ், சில்வர் பீஸ், நிஃப்டி பீஸ்லாம் சரியான வாய்ப்பு கிடைக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிட்டர்ன் லாங் டேர்மில் வந்து கொடுக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.